ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ பாலிவுட்டில் இந்த நடிகை போகிறாங்க. ஒரு நடிகர் கேட்குறாரு சில பல விஷயங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன ஒய் நாட் தாராளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நடிகை. அதுக்கு அவர் கேட்குறாரு, கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் யோசித்தேன். கல்யாணமான என்ன, தாராளமான கிளாமருக்கு தயார், எல்லாத்துக்கும் ஓகே, பச்சை கொடி காட்டிட்டாங்க. பாலிவுட்டில் கொடி நாட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க இந்த நடிகை. ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றது இதை சொன்னாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ யார் அப்படின்றத பார்ப்போம். திருமணத்துக்கு பிறகு நடிகைகள் பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்துவாங்க. ஸோ அப்படின்ற கருத்து தான் சினிமா துறையில் நீண்ட காலமாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது நிலைமை அப்படியே மாறிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு முன்னணி நடிகைகள் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிச்சிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கிளாமரோடு நடிச்சிட்டு வர்றதும் தான் சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. தங்களுடைய மார்க்கெட்டை தக்க வைத்துக்கொள்ள சிலர் திருமணத்துக்கு பிறகு உச்சத்தை எட்டியவர்கள் அப்படின்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தென்னிந்திய சினிமாவில் இருந்து பாலிவுட்டுக்கு போகிறதுக்கு திட்டமிட்டு வரக்கூடிய ஒரு பிரபல நடிகை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தற்போது திரையுலக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயமும் அதுதான். ஏற்கனவே பல வெற்றி படங்களை நடிச்சுள்ள அந்த நடிகை கல்யாணத்துக்கு அப்புறம் தனது சினிமா பயணத்தில் எந்தவித சமரசமும் செய்ய போவதில்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதற்கு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயார், அந்த பட வாய்ப்பை வாங்குறதுக்கு. பாலிவுட்டில் சொல்கிறேன், சவுத்தில் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும் என்ன பண்ணாலும். பாலிவுட்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுல்ல, சில பல சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த சில மாதங்களாக பாலிவுட்டைச் சேர்ந்த தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் சவுத்துலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் இந்த நடிகையை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடந்து வரதா தகவல் வெளியாயிடுச்சு. குறிப்பாக ஹிந்தி சினிமாவில் முன்னணி இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதில் இவர் ரொம்பவே தீவிரமாக இருக்காராம், ரொம்பவே டெஸ்பரேட்டாக இருக்கார். அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரசனைக்கு ஏற்ப கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிக்கவும் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதுவரை குடும்பப்பாங்கான மற்றும் கதைக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்கள் அதிகமாக நடிச்சிட்டு வந்த நடிகை இனி வரும் காலங்களில் கவர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் நடிக்க போகிறாரு அப்படின்ற திரை வட்டாரங்கள் பேச்சடிப்பட்டு வருது. கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி பேசினா, திருமணம் ஆகிவிட்டது அப்படின்றத கேட்டதுக்கு எந்தவித கட்டுப்பாட்டையும் நான் மீறத்துக்கு தயார், எங்கள் கல்யாணத்தில் எந்த பாலிசியும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, ஒரு நடிகையாக தன்னுடைய வாய்ப்புகளை விரிவுபடுத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு நான் தயார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கவர்ச்சி இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க நடிகை. ஸோ இதுக்கேற்ற போல் வந்து பாலிவுட்டில் சில பேர் வந்து ஃபேண்டசி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க பாலிவுட்டில். ஸோ அது வந்து எப்படின்னா, கல்யாணமான நடிகை அப்படின்னா அந்த நடிகையை வந்து செய்யும் செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போது ஒரு நடிகர் கூட வந்து ஹிந்தி படத்தில் கமிட்டாகி நடித்து முடிச்சிட்டாங்க. கல்யாணமானதுன்னு தெரிஞ்ச உடனே தான் வந்து அந்த படத்தில் ஓவர் கிளாமர் ஷாட்ஸு, அந்த நெருக்கமான காட்சிகள், படுக்கறை காட்சிகள்லாம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போல்லாம் டீசரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. வெறும் உள்ளாடையோட ஸ்விம்மிங் பூலில் போடக்கூடிய ஆட்டம், லிப்லாக் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் இந்த கல்யாணமான இந்த நடிகையை வச்சு செஞ்சிட்டார் இந்த படத்தில். ஸோ இதை பார்த்த ஹஸ்பண்டுக்கு என்ன தோணும் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் நல்ல படத்தில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறீங்கடா, நல்லா, அதுவும் கல்யாணமான நடிகை அப்படின்னாலே அவங்களுக்கு ஃபேண்டசி அதிகமாகிடுது. இன்னும் வந்து அதிகமான கவர்ச்சி, யூஸ்வலாக பேசப்பட்டதை விட அதிகமான கவர்ச்சி. ஏன்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன், ஆனால் இந்த மாதிரி கவர்ச்சி வேணும், இல்லைன்னா அடுத்த பட வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நடிகையை வந்து ஜூஸ் புழிகிற மாதிரி சக்கையாக புழிஞ்சு எடுத்துடுறாங்க. இந்த நடிகையுமே எனக்கு நிலையான ஒரு ஸ்டேஜ் வேணும் பாலிவுட்டில் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்ட்டுருக்காங்க. கல்யாணமாக அது கிடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் நடிகை லெஃப்ட் ஹேண்டை டீல் பண்ணிகிட்ருக்காங்க கல்யாணத்தை. இது எங்கே போய் முடியும் அப்படின்றது தான் எல்லாருடைய பேச்சுமா இருக்குது. கூடிய சீக்கிரம் விவாகரத்தில் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் எது எப்படியும் இன்னும் 2 வருஷம் கல்யாண வாழ்க்கையில் இருப்பாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்து. ஸோ திரையுலகில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்றதுக்காக பர்சனல் லைஃப்பை விட்டுற போகிறீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து நடிகைக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நடிகையோ எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறாங்க. ஸோ யார் இந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.